ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धिपीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रता सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षराय ते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एक बंधो मत् संगिन मत् गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनंदा नमोऽस्तु ते। असाधु साधु तादायिन् अतीनो चाता करा हानमुञ्च कदाचिन् मां प्रेम्ण कृत्कन्तयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்கள் அனைவரையும் சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுக்கு நேரம் மாத்தினது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு மதியத்துக்கு பதிலாக இன்னைக்கு ரொம்பவும் ஒரு சிறப்பான தினம். பகுலாஷ்டமி, ராதா குண்டா தோற்றம். பகுலாஷ்டமி ராதா குண்டம் எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான பகவான் கிருஷ்ணருடைய ஒரு லீலை. இந்த ஒரு அற்புதமான லீலையில நம்ம இந்த சம்பாஷணை நிமி மகாராஜாவிற்கும் நவ யோகேந்திரர்களுக்கும் அவர்கள் எப்படி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கேள்விகளை அவர் கேட்கிறார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 9 கேள்விகள் கேட்கப்படுகிறது. நவ யோகேந்திரர்கள், நவ அப்படின்னா 9, அந்த 9 யோகிகளும் பதில் கூற போகிறார்கள். நம்ம போன வாரம் பார்க்கும்பொழுது முதல் கேள்வி, நிமி மகாராஜன் கேட்ட முதல் கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியம், அதாவது உண்மையான உன்னதமான தர்மம் என்ன அப்படிங்கும்போது, எது உன்னதமான நன்மை பயக்கும் மனித குலத்திற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கும் பொழுது யார் இதற்கு பதில் சொன்னா அப்படின்னா யோகிகளில் முதல் யோகி கவி என்பவர் பதிலளிக்க துவங்குகிறார். அதுல நம்ம பாதி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் அதுல பொதுவா என்ன கருத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஒரு புத்திசாலித்தனம் த்ரூ இன்டெலிஜென்ஸ் ஒன்லி நம்ம நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அந்த புத்திசாலித்தனம் என்பது எப்பொழுது இட் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு அப்படின்னு பார்த்தா, இந்த தற்காலிகமான பௌதீக வாழ்க்கையில் நம்ம நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு பயம் அது இருக்குது. அந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் பகவானிடம் முழுமையாக சரணாகதி அடைபவர்கள் அப்படின்னு அவர் பதில் அளிக்க ஆரம்பிக்க. அந்த உன்னதமான நன்மை, அதுக்கு பௌதிக உலகத்துல பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவர் ஆரம்பிக்கிறாரு. பக்தி தொண்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அந்த பயம் என்பதே அவர் அறியாமை என்று கூறுகிறார். ஒருவனுக்கு மரணம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் இல்லையா? அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த அறியாமையிலிருந்து ஒருவன் மீள வேண்டும் என்றால் பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு அப்படின்னு பேசும் பொழுது அவர் பாகவத தர்மத்தை பற்றி கூறுகிறார். அதுக்கு நம்ம பிரபுபாதர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அளித்திருந்தார். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் அளித்ததும் பாகவத தர்மா. ஆனா அதை அவர் முழுமையாக கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்துல அர்ஜுனன் போர் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அதற்கு ஏற்றாற் போல அவனுக்கு போதனைகள் வழங்கப்பட்டன. உத்தவ கீதை மூலமாக உத்தவருக்கு வழங்கிய விஷயம் அதுவும் பாகவத தர்மா தான், இதுவும் பாகவத தர்மா தான். அதுல அதிகமான அளவு கொடுக்கப்பட்டு அவர் அந்த நரநாராயண ரிஷிகளுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டு அதன் மூலமாக புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சம்பிரதாயம், இந்த சங்கிலி தொடர்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்பிரதாயத்தின் மூலமாக கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம சென்ற வாரம் வரைக்கும் பார்த்தோம். இதுல அவர் தொடர்ந்து பேசுகிறார்.
அந்த நன்மை பயக்கக்கூடியது, உன்னதமான நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவர் தொடர்ந்து கூறும் பொழுது நாம ஜபத்தினுடைய மகிமையை பற்றி அவர் கூறுகிறார். பகவானினுடைய நாம ஜபம் அப்படிங்கும்போது அதை கூறுவதின் மூலமாக எப்படி அதன் மீது ஒருவனுக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது, அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகவானுடைய அந்த பெயரை சொல்லும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதயத்தில் ஒரு பரவசம் ஏற்படுகிறது. என்ன பரவசம்? ஆன்மீக பரவசம், எஸ்டாட்டிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எஸ்டசி அப்படிம்போம் இல்லையா, அந்த பரவசம் அவனுக்கு, அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது அந்த நாம ஜபத்தின் மூலமாக. அதை பத்தி நிறைய விளக்கங்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு கொடுக்குறாங்க. ஒருவன் நாம ஜபம், அதாவது முழுமையாக லயித்து அந்த பகவானினுடைய பெயரை சொல்லும் பொழுது அவன் நிலைமை எப்படி மாறுகிறது என்றால் புத்தி பேதலித்தவன் போல, he just behaves like a madman. அவனை சுத்தி யாரு இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ், அந்த சமாதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வேறு ஒரு நிலையை அவன் அடைகிறான் அந்த நாம ஜபம் செய்யும் பொழுது. சைத்தன்ய மகாபிரபு பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு அந்த ஒரு நாம ஜபம் செய்யும் பொழுது அவன் எப்படி, ஆதிலீலையில 7வது அத்தியாயம் 78வது ஸ்லோகம் அவர் சொல்றாரு, தைரிய தரித்தே நாரி பைலமே உன்மதா ஆசி காந்தி நாச்சி கோய் ஐச்சே மதா மதா. அவனுடைய சிம்டம்ஸ் எப்படிலாம் மாறுது அப்படிங்கும் போது அவன் ஒரு தூய்மையான பரவச நிலையை, தைரிய தரித்தே நாரி பொய்லமா உன்மதா. உன்மதா அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிடுறது. எப்படி ஒரு காதலியை பார்த்து காதலனுக்கோ இல்லைன்னா காதலனை பார்த்து காதலிக்கோ அப்படியே தட் இஸ் அன் இன்ஃபாச்சுவேஷன் பௌதீக களங்கள்ல பார்க்கும்போது. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சுவை, அதை இன்னும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு நிலையை அவன் அடையும் பொழுது ஹாசி காந்தி நாச்சி, அவன் சிரிக்க துவங்குகிறான், அவன் அழத் துவங்குகிறான், அவன் நாட்டியமா ஆடத் துவங்குகிறான், காய் பாடத் துவங்குகிறான். எவ்வளவு ஒரு பைத்தியக்காரங்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படிங்கும்போது அவன் கை கால் வலிக்குது, அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாம அவன் எப்படி செய்யறானோ அது போல அந்த பகவானினுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சி பூர்வமாக அவனுடைய அங்கங்கள் செயல்படுகின்றன. அவன் தன்னையே மறந்து விடுகிறான். மறந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவன் பல்வேறு செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கு சுவையாக கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதுகிறார். சைத்தன்ய மகாபிரபு போய் அவருடைய ஆன்மீக ஆச்சாரியரை கேட்கிறாராம். என்ன கேட்கிறாராம்? ஈஸ்வரபுரிய கேட்கிறாராம், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, இந்த புனித நாமத்தை நான் சொல்லும் பொழுது எதற்கு என்னுடைய உடலில் இது போன்ற பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்கான பதில், கிருஷ்ணநாம மகா மந்திரேரே ஏ தை ஸ்வபாவா ஏய் ஜபே தாரா கிருஷ்ணே உபச்சய பாவா. கிருஷ்ணநாம மகா மந்திரேர ஏய்தா ஸ்வபாவா. அந்த கிருஷ்ண நாமத்தினுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, இயல்பாகவே அதற்கு என்ன அப்படின்னா, அதை யாரெல்லாம் ஜபிக்க துவங்குகிறார்களோ, அந்த நாமத்தை கூற துவங்குகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக கிருஷ்ணரின் மீது ஒரு பரவசமான பிரேமை ஏற்படுகிறது. பிரேமை இந்த நேரத்துல வரல, அந்த பரவசம் ஏற்படுகிறது, கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு உணர்வுகள், உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அது யாருக்கு ஏற்படும் என்றால் தூய்மையான பக்தர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், எல்லாருக்குமே அது ஏற்படாது அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பௌதீக எண்ணங்கள் நிறைய இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், தட் ரியலைசேஷன் வில் நாட் கம். ஸோ பக்தர்களாகிய நாம் செய்யும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுதும் பகவானினுடைய புனித நாமத்தை கூறும் பொழுதும் இது போன்ற உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்பதான் we are into pure chanting. நிறைய டைம்ல நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. மேபி நம்ம தீட்சை பெற்றவர்களாக இருக்கலாம், என்னென்னமோ பிராமணிகள் எல்லாமே இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த பௌதீக அந்த மாயா சக்தி என்பது மிகவும் அதிகமானது. பிரபுபாதர் தான் சொல்ற, இந்த சிம்டம்ஸ் யாருக்கு வருதோ அவங்கதான் ஒரு உன்னதமான பக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஜபம், பகவானினுடைய புனித நாமத்தை ஜபிப்பது, அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கும்போது அந்த பாவநிலை, நம்ம எல்லாருமே எதற்காக கிருஷ்ண பக்தி அப்படிங்கும்போது, கிருஷ்ண பக்திக்கும் மற்ற
பக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மெட்டீரியலிஸ்ட் பௌதீகவாதிகள் நிறைய தேவ வழிபாடு செய்யறாங்க இல்லையா? விஷ்ணு தத்துவத்திலேயே பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நிலையில் அந்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. ஆனா நம்ம கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த கிருஷ்ணரை அடைய முடியும், கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். அந்த பாவா அது எப்படி ஸ்டார்டிங் எப்படி வருது அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்வதின் மூலமாகத்தான் வருகிறது. அதனால்தான் பகவான் சொல்றார் இல்லையா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. எல்லாமே என்னது, ஆன்மீக உலகமாக இருந்தாலும் சரி, பௌதீக உலகமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆதாரம் நான் தான். என்னிடமிருந்துதான் அனைத்துமே தோன்றுகின்றன. இதை முழுமையாக அறிந்தவர்கள், என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு இது போன்ற ஒரு பாவத்தை நான் தருகிறேன். சோ அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே தோன்றுகின்றது. உங்களுக்கு ஒரு பாவம் வர வேண்டும், கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது அவர் கொடுத்தாதான் வரும். புதுசா வர்ற பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அப்படித்தான் வந்திருப்போம். ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். மேபி சம் ஆஃப் தம் மே நாட் ஹவ் ஃபாலோட் த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ். மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா மது அருந்துபவர்களாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல அவங்களை தூய்மைப்படுத்துவது அப்படிங்கும்பொழுது எது தூய்மைப்படுத்துகிறதுனா, முதலில் கேட்பது, அதன் பிறகு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்கல்ல நம்ம கிட்ட, நீங்க சாண்டிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் கால்டு ஹியரிங். அது கேட்டதுக்கு அப்புறமா அவங்க சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் பக்தர்களுடைய சங்கமத்தில் வருகிறார்கள். அன்னைக்கு கூட கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, அந்த ஸ்பீக்கர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆலயத்திற்கு வருவதினால் ஒருவர் பக்தனாகி விட முடியாது அப்படிங்கிறார். அவர்களுக்கு சங்கமம் ஏற்பட வேண்டும். அந்த சங்கமம் அப்படின்னா என்னது, அந்த சங்கமத்தின் மூலமாக இது போன்ற விஷயங்கள் கேட்க துவங்குகிறார்கள். பிரபு நீங்க சாண்டிங் பண்ணுங்க பிரபு. எடுத்த உடனே அவங்க நீங்க 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாருமே ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது, யாராலையுமே. முதல்ல நீங்க சாண்டிங் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஒரு கிளீன்சிங், உங்களுடைய இதயத்தில் உள்ள கலங்கங்கள், உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? சோ முதலில் அந்த பகவான் அந்த ஆற்றலை நமக்கு தருகிறார். அதன் மூலமாக நமக்கு பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட ஏதாச்சும் தவறான நியமங்கள் நம்ம கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் விடுத்து, வேண்டாத தீய பழக்கங்களை எல்லாமே நாம் அப்புறப்படுத்தி பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அந்த நிலையை, அந்த பாவா நிலைக்கு போறதுக்கான எல்லா விதமான ப்ராக்ரஸும் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைக்கிறார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு போகுது. இப்ப உன்னதமான அப்படிங்கிற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு, உன்னதமான நன்மை அப்படிங்கும்போது. சோ அந்த சாண்டிங் பண்றது மூலமாக கலங்கங்கள் நிறைந்து, கலங்கங்கள் விலகி, அவர் ஸ்டில் இஸ் லிட்டில் அட்வான்சிங் இல்லையா? அப்படி பார்க்கும்போது மற்றவர்களிடமிருந்து பகவானை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் மனப்பக்குவம் அடைய வேண்டும். எது பார்த்தாலும் சரி, அந்த பக்தருக்கு இது எல்லாமே பகவான் கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம், அவருடைய செயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஜீவகோஸ்வாமி ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு பௌதீகவாதிக்கு அவன் எதை பார்த்தாலும் அதன் மூலமாக அவனுக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்குதா? ஒரு பிசினஸ்மேன் அவன் ரோட்ல போகும்போது பாக்குறான், இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாக்குறான், அப்படிங்கும்போது இவங்களால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அது போல ஒரு காம கண்களோடு, காமத்தோடு பார்க்கும்போது அந்த காமத்தை எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். அது போல இந்த உண்மையான பக்தர்கள் அனைத்து இடங்களிலும் அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பகவான் இருக்கிறாரு, அந்த பகவானினுடைய ஆற்றல் இருக்கிறது, பகவானினுடைய விஸ்தரிப்பு இருக்கிறது, பகவானினுடைய இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி எல்லாமே we need to relate with the supreme lord. That is the real progress in spiritual life அப்படிங்கிற மாதிரி ஜீவ கோஸ்வாமி எழுதுறாரு. ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நானு. எப்படி அந்த பக்தியை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ரொம்ப அருமையாக அனைத்து ஆச்சாரியர்களும் கொடுத்திருக்கிறார்கள்.
பக்தி பரேஷ அனுபவ விரக்திர் அந்யத்ர சைஷ த்ரிகயேக காலஹ பிரபத்யா மானஷ்ய யதா யஷ்ணத்தஷுயூ துஷ்டி புஷ்டி ஸ்ருதோ அபயோ அனுகஷாம். யாராவது படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். हरे कृष्ण प्रणाम प्रभु। भक्ति परे चानुभवो विरक्ति अन्यत्र चैष त्रिकयेक कालः प्रपद्यमानस्य यदा स्नतस्युस्तदयोस् तुष्टिः पुष्टिः क्षुत् अपायोनुकासम्। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। படிக்கிறேன் பிரபுஜி. பக்திகே பிரேஷானுபவோ விரக்திர் அந்யத்ர சைஷ்யத்ரிக ஏககாலக பிரபத்யமானஸ்ய யதாஷ்ணதः சுஸ்ஸூஸ் துஷ்டிகே புஷ்டிகே ஷூத் அபாயோனுகாச்சம். हरे कृष्ण பக்தி प्रभु। படிங்க மாதா படிங்க. थैंक यू प्रभु जी। भक्ति परे चानुभवो विरक्ति अन्यत्र सैच त्रिक एक कालक प्रपद्यमानस्य यदास्तनस्युस् तुष्टि पुष्टि क्षुत् अपयो नुकासम्। ஹரே கிருஷ்ண. பக்தி பரேஷ அனுபவா விரக்தி. இங்க வந்து 3 முக்கியமான விஷயங்கள் கூறப்படுகிறது. பக்தி பக்தி பரேஷ அனுபவா அப்படிங்கும்போது பகவானை பற்றிய ஒரு நேரடியான ஒரு புரிதல். விரக்தி விரக்தி அப்படின்னா பற்றற்ற நிலை, டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த பற்றற்ற நிலை. இது 3மே ஒரே நேரத்தில் ஏற்பட வேண்டும். எப்ப யாருக்கு ஏற்படும் என்றால் அந்த பகவானுடைய கமல பாதங்களில் சரணடைபவர்களுக்கு இது ஏற்படும். அந்த ஒரு சந்தோஷம், அதற்கு வந்து ஒரு உதாரணம், ஓமை, அனாலஜின்னு சொல்றோம் இல்லையா, அனாலஜி. அந்த ஒரு உதாரணம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், ரொம்ப பசியில இருக்கிறவன் அவனுக்கு வந்து சந்தோஷமும் கிடைக்கிறது, நாவிற்கு சுவையும் ஏற்படுகிறது. அது போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசி ஆறும் பொழுது அந்த பசியிலிருந்து அவன் வெளியேறுகிறான். நல்லா ஃபுல்லா ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பசி அப்போ அவனுக்கு கொடுக்கிற உணவு, அதே உணவை நீங்கள் நம்ம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே கொடுக்கும் பொழுது அவனால அதை சாப்பிடவே முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, பக்தி அப்படிங்கும்போது அது ஒரு முழுமையான சந்தோஷம், பரம திருப்தியை தர வேண்டும், துஷ்டி. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு நேரடியான ஒரு அனுபவம், பரேஷ அனுபவா பிளஸ் புஷ்டி. அந்த உடம்புக்கு தேவையானது. அப்படியே வீக்கா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம எஸ்பெஷலி நிர்ஜல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில பார்க்கும்போது அப்படியே உடம்பு வீக்கா நம்ம ஃபீல் பண்றோம்ல. ஸோ அந்த வீக்னஸ் எப்படி போகுது, திரும்ப உடனே ஒரு ஸ்வீட். இப்போ டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்குலாம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஸ்வீட் கொடுங்க, ரொம்ப பாடி வீக் ஆயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல. ஸோ தட் இஸ் கால்டு த நரிஷ்மெண்ட், புஷ்டி. ஸோ திஸ் துஷ்டி அண்ட் புஷ்டி அது எப்படி கிடைக்கிறது ஒரு பக்தனுக்கு என்றால், அந்த பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள் நேரடியாக அனுபவம் கிடைக்கிறது. நேரடியாக அப்படின்னா நாட் டைரக்ட்லி இஸ் டீலிங் வித் த சுப்ரீம் லார்ட், அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த பகவானை பற்றிய விஷயம் யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை அவன் சுயமாக அனுபவிக்கிறான். வேற யாரோ சொல்லி அப்படிலாம் இல்லாம ஒரு லீலையை கேட்கும் போது ஆஹா எவ்வளவு பிரமாதமாக இருக்கு, ரியலைசேஷன் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஸ்ருத் அபாய விரக்தி. அந்த பசியிலிருந்து அவனுக்கு பற்றற்ற நிலை. இப்ப பசி போயாச்சு, சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு, அவனுக்கு அந்த பசிங்கிற விஷயமே இல்லை. அவனுக்கு என்ன ஆயிடுது, பற்றற்ற நிலை. அதே சாப்பாடு, அதே ஜாங்கிரி, அதே சாம்பார் சாதம் தான் அவன் சாப்பிட்டு இருக்கான். அதை திரும்ப எடுத்துட்டு வந்து அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே வச்சா அவனுக்கு அது மேல ஒரு இருக்காது, தேவையில்லை அப்படிமா போல. இங்க இந்த 3 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று சைமல்டேனியஸ்லி இட் இஸ் ஹேப்பனிங். அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன, சாந்தி. சாந்தி மீன்ஸ் மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது. இது போல பகவானின் மீது தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து பகவானுடைய சிந்தனையில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய அழகை பற்றி வர்ணிக்கலாம், அல்லது அவருடைய குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் கேட்க 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 நமக்கு என்ன ஆயிடுது என்றால், அந்த பௌதீக ஆசைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்கிறோம். அந்த விரக்தி அப்படிங்கும் போது அது போன்றது.
ஆச்சாரியர்கள் இதற்கு விளக்கம் தரும்போது விரக்தி என்றால் என்ன, தியாகா என்றால் என்ன. நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படிம்போம் இல்லையா, எனக்கு அது மேல பற்றற்ற நிலை ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்கு, நீங்க அதை தியாகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறீங்க. பற்றற்ற நிலை, அந்த இதுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரினவுன்சியேஷன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வேண்டாம் அப்படின்னு போறது, ஆனால் அதே பொருளை பகவானுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். யூ ஆர் நாட் என்ஜாயிங் தட், சென்ஸ் கிராட்டிபிகேஷன் இஸ் நாட் ஃபார் யூ, தட் இஸ் அ டிட்டாச்மெண்ட். யூ ஹாவ் தோ ரினவுன்ஸ்ட், நீங்க வந்து அதை முழுமையாக தியாகம் செய்தாலும் உங்களுக்கு அது பிடிச்ச ஐட்டம், ஆனா அதை நீங்க வந்துட்டு இல்ல, என்னுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷன், ஐ எம் நாட் கோயிங் டு டேக் தட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கம்ப்ளீட்லி கிவிங் அப். இது பகவானுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் அனைவருமே எதெல்லாம் வேண்டாம் பண்ணக்கூடாது, சன்னியாசி ஆயிட்டோம் நம்ம, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்துக்கொண்டார். அதை அவர் எடுத்துக்கிட்டதால அவருக்கு டசன்ட் மீன் இஸ் அட்டாச்டு வித் மணி, இஸ் அட்டாச்டு வித் ஃபிளைங், பிளேன்ல போகணும்னு ஆசை, அட்டாச்டு வித் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு நம்மளால எடுத்துக்கவே கூடாது. பிகாஸ் he has detached everything. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, பகவானினுடைய கைங்கரியத்திற்காக யுக்த வைராக்கியம் உச்சதை, சரியான ஒரு முறையில் அது பகவானின் பக்தி தொண்டிற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால கிருஷ்ண பக்தியில் ஒருவன் வளர வேண்டும், பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வளர்ந்து கொண்டே வரும். உத்தமம், கேட்ட கேள்வி நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எது உத்தம நன்மை பயக்கும், அவர் டைரக்டா சிங்கிள் ஆன்சரே கொடுக்கல. இந்த உத்தம நன்மையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் டெவலப் ஆகிட்டே வரணும். எடுத்த உடனே நீங்க வந்து பிஹெச்டி ஸ்காலர் ஆக முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் யூ கேன் கோ அண்ட் கெட் தி பிஹெச்டி அவார்டு வாங்க முடியும். அது போல அந்த உன்னதமான நன்மை அப்படின்னு வரும்பொழுது இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாரு, கீழ் விழ அன்பிளிஞ்சிங், அதாவது இன்ஃபாலியபிள், அச்சுதான்னு சொல்றோம் இல்லையா பகவானை, அது போல கீழ் விழாத அந்த பகவான். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி அவர் சொல்றாரு, பகவானை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பதம். அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகவானை தொடர்ந்து யூ நீட் டு பிராக்டிஸ் என்டவரிங். பக்தி வர்றது அப்படிங்கிறது நாட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிலாம் கிடையாது. யூ நீட் டு பிராக்டிஸ். உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மாயாவினுடைய சக்தி ரொம்பவும் அதிகமாக இருப்பதனால தொடர்ந்து நம்மளுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, அந்த வீழ்ச்சி அடையாத பகவானை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தொடர்ந்து முயற்சியை, எந்த விதமான டைவர்ஷன் இல்லாத, எந்த விதமான மாற்று வழியும் இல்லாத ஒரு பக்தியில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த வைராக்கியத்தோடு பற்றற்ற நிலையில் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு உங்களுடைய பக்தியை நீங்கள் வளர்க்க வேண்டும். இதே விஷயம்தான் சிவபெருமான் பிரச்சேதாஸ், பிராஷினபரி, உங்க எல்லாருக்குமே நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு சில பேரு. ருத்து மகாராஜாவினுடைய சந்ததியினர் அவர்கள். ருத்ரகீதா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ருத்ரகீதா சிவபெருமானால் இந்த பிரச்சேதாஸ்க்கு வழங்கப்படுகிறது. அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு கடைசியா பலஸ்துதின்னு சொல்றோம்ல, அதாவது இந்த பலன்கள், இந்த ருத்ரகீதா படிப்பதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது சிவபெருமான் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். 4வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் 74வது ஸ்லோகம். அதேதம் நித்யதா யுக்தோ ஜபான் அவஹித புமான் அச்சிரஸ்ரேய ஆப்னதி வாசுதேவ பராயணஹ. வாசுதேவ பராயணஹா. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஜஸ்ட் ஒரு மாட்டி ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா, அது போல பகவானை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு பக்தனினுடைய, இந்த இடத்துல சிவபெருமான் வந்து ருத்ரகீதா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பிரம்ம சம்ஹிதால பிரம்மதேவன் பகவானை எப்படி புகழரைத்து பாடினாரோ அந்த மாதிரி he has glorified. இந்த ருத்ரகீதா சாப்டர் நீங்க படிக்கும்போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, சிவபெருமான்
அந்த பெருமையெல்லாம் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. பிருகு முனி, பிருகு இஸ் வாட், பிருகு பிரஜாபதிஸ்னுடைய தலைவர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி பகவானை புகழரைத்தார்களோ, குளோரிஃபை பண்ணாங்களோ, பிரம்மதேவர் குளோரிஃபை பண்ணாங்களோ, அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ருத்ரகீதா அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் புதுசா எதுவும் சொல்லல. ருத்ரகீதா அப்படின்னா சிவபெருமான் ஏதோ புதுசா பாடியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவர் அதை போதித்ததினால் அதற்கு ருத்ரகீதா அப்படிங்கிற பேரு. எப்படி உத்தவ கீதா அப்படிங்கும் போது உத்தவா ஹஸ் நாட் டோல்ட் எனிதிங், பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறிய விஷயம். அது போல இந்த ருத்ரகீதா அப்படிங்கிறது சிவபெருமான் டைரக்டா பிரச்சேதாஸ்க்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அந்த இது ஸ்டார்டிங் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே நாங்க பிரம்மதேவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்ததுதான்ப்பா, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரச்சேதாஸ், நான் ஒன்னும் புதுசா ஒன்னும் கண்டுபிடிச்சு சொல்ல உங்களுக்கு அப்படின்னு பகவானுடைய பெருமையை சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும். சோ நம்ம எதுக்கு இந்த ருத்ரகீதாவை இந்த இடத்துல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கவி, இந்த நவ யோகேந்திரர்கள முதல் யோகேந்திரர் யோகி அவர் நிமி மகாராஜாவிற்கு இதெல்லாம் பத்தி கேட்டு அந்த உத்தம நன்மை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வாசுதேவ பராயணகா, முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமை அடைய வேண்டும், கிரேட்டஸ்ட் பர்ஃபெக்ஷன். உங்க லைஃப்ல வாட் இஸ் அல்டிமேட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பாகவத்திலே நம்ம பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல இரண்டாவது ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் வெர்ஸ் நம்பர் 28, வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா. ஒருவனுடைய இலக்கு அல்டிமேட் கோல் என்னது அப்படின்னா, அந்த வாசுதேவர், அந்த பகவான் கிருஷ்ணர், அவரிடம் தஞ்சம் புகுந்து அவரை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராயண, திஸ் இஸ் தி சுப்ரீம் குட் ஃபார் த ஹியூமன் பீயிங். ஸோ இதுதான் அந்த முதல் கேள்விக்கான ஒரு விளக்கமாக பல்வேறு ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்கம். பல்வேறு இடங்களில் இதை பத்தின சேம் டாபிக்கை வேற வேற இடங்கள்ல பேசின விஷயம். இது எல்லாமே பார்க்கும்போது நிமி மகாராஜா கேட்ட கேள்விக்கு அது என்ன பதில் அப்படின்னா, அந்த பகவானை பற்றிய ஒரு சிந்தனையை மிகவும் திடமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திடமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கான ப்ராசஸ் எல்லாமே டிவோஷனல் சர்வீஸ், அசோசியேஷன், சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம்ஸ், ஸ்ட்ராங் எண்டவர், தொடர்ந்து பயிற்சி, இதெல்லாம் பண்ணுனா அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல இன்னும் இதனால உனக்கு வாழ்க்கையில என்ன பலன் அப்படிங்கறத பத்திலாம் அவர் பேசவே கிடையாது. இதுக்கப்புறமா போஸ்ட் நோயிங் ஆல் தோஸ் திங்ஸ் வாட் வில் ஹேப்பன் டு தட் சோல் அப்படிங்கிற விஷயத்தை பத்திலாம் அவர் பேசவே இல்லை. இன்னும் இது வரைக்கும் என்ன சொல்றாரு, இதுதான் உனக்கு உன்னதமான செயல். ஒரு மனித சமுதாயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய உன்னதமான செயல் என்னன்னா வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா. சிவபெருமான் சொன்ன மாதிரி வாசுதேவ பராயணகா, எப்பொழுதுமே அவரை நினைத்து கொண்டிருப்பதுதான். சோ அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி நிமி மகாராஜா கேட்கிறார். இன்னும் உங்களுக்கு அனுப்பியிருக்க. ஸ்ரீ ராஜோவாச்சா அத பாகவதம் ப்ரூதா யத் தர்மோ யாத்ருஷோ நிர்ணம் யதா சரதி யத் ப்ரூதே ஐர்லிங்கைர் பகவத் பிரியஹ. படிக்கலாம். படிங்க மாதாஜி. படிங்க. ராஜோவாச்ச அத பாகவதம் ப்ருத யத் தர்மோ யாத்ருஷோ நிருணாம் யதா சரதி யத் ப்ரூதே யர்லிங்கைர் பகவத் பிரியஹ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராஜோவாச்ச அத பாகவதம் ப்ரூத யத் தர்மோ யாத்ருச்சோ நிருணாம் யதா சரதி யத் ப்ரூதே யைர்லிங்கைர் பகவத் பிரியஹ. Thank you. हरे कृष्ण. हरे कृष्ण. शले प्रभुजी. हरे कृष्ण. படியுமது. हरे कृष्ण. प्रणव. श्रीराजोवाच अथ भागवतं ब्रूत यद्धर्मो यादृशो नृणां यथा चरति यद्ब्रूते यैर्लिङ्गैर्भगवत् भगवत् प्रियः. हरे कृष्ण. श्रीराज. हरे कृष्ण प्रभु. श्रीराजोवाच अथ भागवतं प्रूत यद्धर्मा यादृशो नृणां यथा चरति यत् ब्रूते अभ्यर्लिङ्गैर्भगवत् प्रियः. हरे कृष्ण. तत् प्रणाम. हरे कृष्ण.
சோ அடுத்த கேள்வி, முதல்ல வந்து உன்னதமான நன்மை அப்படின்னு சொன்னாரு. அந்த உன்னதமான நன்மைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் விளக்கப்பட்டது. அதா பாகவத ப்ரூத்தோ அப்படிங்கும்போது அடுத்தது நிமி மகாராஜாவுடைய முக்கியமான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இவர்களுடைய அறிகுறிகள், அந்த பகவான் பக்தி தொண்டு செய்யப்படுபவர்களுடைய இயல்பான அறிகுறிகள் எப்படி எப்படி அவர்களை வித்தியாசப்படுத்தி என்னால் அடையாளம் காண முடியும். நம்ம சொல்றோம் இல்லையா, கனிஷ்டா, மத்தியமா, உத்தம அதிகாரின்னு சொல்றோம் இல்லையா. ஆல்மோஸ்ட் இஸ் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். இவங்களை வந்து எப்படி என்னால் அடையாளம் படுத்திக் கொள்ள முடியும்? தனித்தனியா அவர் கேட்கல. உத்தமமான நிலையில் இருப்பவர்கள், மகாபாகவதா, மோஸ்ட் அட்வான்ஸ்டு டிவோட்டிஸ், இவங்களை வந்து நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கப்புறமா இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் எப்படி, இப்படிப்பட்ட ஒரு வைஷ்ணவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இந்த வைஷ்ணவர்கள் பகவானுக்கு பிரியமானவர்களாக மாறுவதற்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எதனால அவர்கள் பிரியமானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுலயே நம்ம பார்த்தோம் பொதுவான ஒரு அறிகுறிகள், ஒரு பக்தன் அப்படின்னா எப்படி தோற்றம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களை பிரித்து பார்ப்பது எப்படி, அந்த பக்தர்கள், அந்த தொண்டர்கள், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பக்தர்களில் முதல் தரமானவர், இடைத்தரமானவர், நடுத்தரமானவர், இடைத்தரமானவர், கடைநிலை, அவங்கெல்லாம் எப்படி எப்படி அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர்களுடைய தர்மம் எப்படி இருக்கும், அந்த சமய கோட்பாடுகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கை ஆச்சரா எப்படி இருக்கும், வாக்கியா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய லட்சணா அவருடைய வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்கும். ஒரு பாகவதா, ஒரு வைஷ்ணவர் என்று நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அவங்களுடைய தோற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் அர்ஜுனா ஆஸ்க்டு கிருஷ்ணா. பகவத்கீதையில வந்து பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு கேள்வி 2வது அத்தியாயத்தில் அவர் கேட்கிறார். எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டே வரும்போது, செகண்ட் சாப்டர் ஆஃப் பகவத்கீதா இஸ் கண்டென்ஸ்ட் ஆஃப் ஆல் தி சாப்டர்ஸ், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் சாப்டர்ல வந்து எல்லா விஷயங்களையுமே பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி இருப்பார். அதனால அர்ஜுனனுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்ட உடனே அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தித பிரக்னஷ்ய காபாஷா சமாதிஸ்தாஸ்யா கேசவா ஸ்திதத்தி கிம் பிரபக்ஷேதா கிம் ஆஷித பிரஜதே கிம். ஸ்தித பிரக்னஸ்ய, ஸ்தித பிரக்ஞா, அவருடைய உணர்வுகள், கான்சியஸ்னஸ் எப்படி அந்த சமாதியோடு அவர்கள் ஐக்கியமாக்கக்கூடிய அளவிற்கு உன்னதமான நிலையில் இருப்பவர்கள். பகவான் கிருஷ்ணர் வந்து பேசும்பொழுது அந்த சிதப்பிரஜ்ஞ நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவனை கம்பேர் பண்ணிக்கிறான் அந்த நேரத்துல அர்ஜுனன். ஏன்னா எக்கச்சக்கமான கலக்கங்கள், மனசுல நிறைய கேள்விகள் இருக்கக்கூடிய அவனுக்கு பகவான் கிருஷ்ணர் புதுசா ஒருத்தரை பத்தி சொல்றாரு, எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய. அப்படின்னா அவருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அவர் அப்படின்னா எப்படி பேசுவாரு, எப்படி நடப்பாரு, என்ன மொழிகள் பேசுவாரு, அவர் எப்படி உட்காருவாரு, இந்த மாதிரி அவர் கேள்வி கேட்டார் இல்லையா. இங்க ஆல்மோஸ்ட் எப்படி பேசுறாரு, நடவடிக்கைகள் என்ன, எப்படி தே ஆர் ஆல் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர். ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு வேற்றுமை தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப ஒரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப 2வது, முதல்ல வந்து கவி, நம்ம 9 பேரையும் பார்த்தோம். கவி, இப்போ வந்து ஹவீர், 2வது யோகேந்திரர். அவர் பதிலளிக்கிறார். மகாராஜா நிமி கேட்ட கேள்விகளுக்கு இப்ப அவர் பதிலளிக்க போகிறார். ஸ்ரீ ஹவிருவாச்சா சர்வபூதேஷு யப்பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ பூதானி பகவதி ஆத்மானி ஏஷ பாகவத உத்தமஹ. இது அனுப்பியிருக்க, ஏதாவது படிக்க விரும்புனா படிக்கலாம். ஓகே. சர்வபூதேஷு யா பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ. பதில் அவர் அளிக்க போகிறார். பாகவத உத்தமக, பக்தியிலேயே ரொம்பவும் முன்னேறிய பக்தர்கள். முன்னேறிய பக்தர்கள் அப்படின்னா ஹையஸ்டா நம்ம சொல்லலாம், ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு பர்சன். இன்னும் எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும், இதான கேள்வி. அவர் கேட்ட கேள்வி என்னது? முழுமுதற் கடவுள்
பரம்பொருளினுடைய பக்தர்களை பற்றி இன்னும் விரிவாக எனக்கு சொல்லுங்கள். அதுல வந்து ரொம்ப முன்னேறிய பக்தர்கள், நடுத்தர மட்டம், இந்த மாதிரி எல்லாருமே அப்படி பேசும்போது அதற்கு பகவான், அதாவது ஹவீர் உவாச்சா, ஹவீர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னா, மகாபாகவதா அப்படிங்கிறவர் எப்படி அப்படின்னா, அனைத்து ஜீவராசிகள் அவங்க பார்க்கிற எல்லா விஷயங்களிலுமே அந்த பகவானை காண்பார்கள், பகவான் இருக்கிறத காண்பார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு நிலையில் பகவானை அனுபவிப்பார்கள், பகவானை காண்பார்கள். சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். ஷாம சுந்தர அச்சிந்திய குணஸ்வரூபம். ஒரு பக்தன் அப்படின்னா ஃபண்டமெண்டலா ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ பக்தா, ஹவு டு see the supreme lord, ஒரு பகவானை எப்படி அவன் பார்க்க வேண்டும். ஸ்ரீ சம்பிரதாயத்துல போயிட்டு நீங்க பகவானை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேளுங்க, சதுர்புஜ ரூபம் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க, சங்கு சக்கர கதா பத்மா. இதுதான் அவங்களால பகவானை பார்க்கக்கூடிய. பகவான் நாராயணர் அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி உடனே வர்றது 4 கரங்கள் கூடிய பகவான் தான். ஆனா இங்க நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பிரம்ம சம்ஹிதா அப்படிங்கிறது அந்த வழியில நம்ம வந்திருக்கோம் இல்லையா. சோ அவர் என்ன சொல்றாரு, எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். ஷாம சுந்தர ஸ்வரூபம், பகவானை எப்படி நாம் காண வேண்டும். நம்முடைய கண்களில் காதல், காதல் என்றால் அன்பு, அந்த பிரேமைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சந்தன குழம்பு போல அந்த அன்பு கலந்த அந்த கண்களோடு பகவானினுடைய நிரந்தர ரூபமான ஷாமசுந்தர ரூபம், அதுதான் நம்முடைய இதயத்தில் வீற்றிருக்க வேண்டும். பரமாத்மா, பரமாத்மா அப்படிங்கும்போது அந்த ஃபார்ம், பரமாத்மா ஃபார்ம் அப்படிங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை அனுபவிக்க முடியும். ஆனா நம்ம வந்து பக்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றிருக்கும் அந்த பகவானை நாம் காண வேண்டும். அது நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஷாமசுந்தர ரூபத்தில் பார்க்க வேண்டும். ஒண்ணு இல்ல, பிரகலாத் மகாராஜா, ஹிரண்யகஷிப்பு, அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த சம்பாஷணை ரொம்ப பல்வேறு விஷயங்களில், பல்வேறு விதங்களில். ஹிரண்யகஷிப்புக்கு வந்து பிரகலாதன் மீது ரொம்ப கோபம் வந்து அந்த கிளைமேக்ஸ், அந்த உச்ச கட்டத்தில். அப்ப அவன் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னுடைய பகவான், பகவான்னு சொல்லல, உன்னுடைய நாராயணர் எல்லா இடத்துலயும் இருப்பாரா அப்படிங்கும்போது, மகாபாகவத ஸ்தானத்தில் இருந்த பிரகலாத மகாராஜா, இப்ப இந்த ஸ்டார்டிங்ல அவர் சொல்ற விஷயம் அதான், மகாபாகவதனாக இருப்பவன் பகவானை எல்லா இடங்களிலும் பார்க்க வேண்டும் அப்படின்னு. சோ பிரகலாதர் வந்து ஒரு மகாபாகவதர், பாகவத உத்தமக, ஹையஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டிவோட்டி. அவரு வந்து எல்லா இடத்துலயும் என்னால் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா பண்ண சேலஞ்சுக்கு he says yes, he is available, இந்த தூணிலும் இருக்கிறார். அப்படின்னா பகவானை எல்லா இடத்திலையும் அவர் காண்கிறார். இந்த மாதிரி பார்க்கிறவர்கள் தான் உத்தம பக்தர்கள். இந்த விஷயமா பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆச்சாரியர்கள் வந்து 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு பக்தர்களையும் பார்க்கும் பொழுது பக்தர்கள், அபக்தர்கள். அப்படிங்கும்போது அந்த அபக்தர்கள் அவங்களும் கோயிலுக்கு வருவாங்க, கனிஷ்ட அதிகாரின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்பவும் கீழ்நிலையில் இருப்பவர்கள், பக்தி தொண்டில் கீழ்நிலையில் இருப்பவர்கள். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம பார்க்கும்போதும் அவங்க கிட்ட இருக்கிற குணங்கள் எப்படிப்பட்ட குணங்களாக மாறுகிறது அப்படின்னு நம்ம படிக்க 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 நமக்கு புரியும். நம்மளை நாமளே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம வந்து கனிஷ்டாவா இருக்கோமா, இல்லைன்னா உத்தமவா போயிட்டோமா, இல்லைன்னா உத்தம பாகவதரா இருக்கோமா, இல்ல பாகவத உத்தமகாவா இருக்கோமா அப்படிங்கிற விஷயம் நம்ம நாமே கேட்டு செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் இவல்யூஷன், போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி நம்மள நாமளே பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கும்போது அந்த கனிஷ்ட அதிகாரிகளுக்கு பக்தர்கள் யாரு, அபக்தர்கள் யார் அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியாது. அவங்க எல்லாரையுமே பௌதீக கண்ணோட்டத்தோடு அனைவரையுமே பார்க்கிறார்கள். அவங்களுக்கு வந்து பகவான் அப்படின்னா கோயில்ல இருக்கிற மாத்திரம்தான் பகவான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு. வேற எந்த இடத்துலயுமே அவங்களால பகவானை போய் பார்க்க தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது. தே கேனாட் ரியலைஸ். கோயிலுக்கு போனா மாத்திரமா அந்த அர்ச்ச விக்கிரகம் அந்த கல் ரூபத்துல இருக்காரு, விக்கிரக ரூபத்துல பகவான் இருக்காரு, அவரு மாத்திரம்தான் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிப்பட்ட கனிஷ்ட அதிகாரி.
இங்க நம்ம உத்தம பாகவதம் இதுக்கு ஏன் கம்பேர் பண்றோம்? பிரகலாத் மகாராஜா எதுக்கு சொன்னோம்? எல்லா இடத்துலயும் அவர் பாக்குறாரு, அதனாலதான் கான்பிடென்டா அவர் சொன்னார், எஸ் ஹி இஸ் தேர் இன் த பில்லர். இங்க நம்ம பார்க்கும்போது கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒன்லி ஒரு இடத்துல மாத்திரம்தான் பகவான் இருக்காரு அப்படின்னு. பத்ம புராணத்துல பகவான் சிவபெருமானினுடைய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், ஆராதனம் சர்வேஷம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரத்ரம் தேவி ததியானம் சமராச்சனம். ததியானம், ததியா, யாருக்காவது ததியான என்ன அர்த்தம் தெரியுமா? ததியா, ததியா அப்படின்னா அந்த உத்தம பக்தர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிரபுபாதர் இதற்கு ஒரு விளக்கம் தரும்போது, பகவான் அதாவது விஷ்ணு மூர்த்தி யாரு அப்படின்னா சச்சிதானந்த விக்கிரகா, ஒரு ரகசியமான உன்னதமான பக்தன். எல்லாமே அவருடைய ஆன்மீக குரு. அந்த பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே பகவானாக பார்ப்பான், விஷ்ணுவாக பார்ப்பான். ததியானம், ததியானம் சமர்ச்சனம். சச்சிதானந்த விக்கிரகம் குரு வைஷ்ணவா, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பகவானாக பார்ப்பவன். நம்ம பிரகலாத் மகாராஜா எப்படி ஒரு தூணை கூட பார்த்து பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றானோ, அந்த மாதிரி ஒரு உத்தமமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானுக்கு இணையாக எல்லாத்தையுமே. அற்புதமான ஒரு லீலை, பிரதாப ருத்ரா அரசன் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த லீலை. கடைசி வரைக்கும் அவருக்கு தரிசனமே கொடுக்கல. அதன் பிறகு ஒரு லீலை நடக்குது, கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவரை பார்ப்பதற்கு முன்பு சர்வபௌம பட்டாச்சாரியாவும் ராமானந்தராயும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கடைசியில சர்வபௌம கேட்கிறார், அட்லீஸ்ட் உங்களுடைய ஆடை, அந்த ஆடைய, அதுக்கு முன்னாடி அவருடைய மகன் வருகிறார் இல்லையா, பிரதாப் ருத்ராவுடைய மகனை பார்த்த உடனேவே சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மனம் இலகி, மனம் இறங்கி அந்த இளவரசனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அரசனுக்கு தரிசனம் கொடுக்க மறுத்த சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய மகனுக்கு பிரதாப் ருத்ரன் அவனுக்கு கிடைக்கிறது தரிசனம். அதன் பிறகு அவருடைய மனசு மாற ஆரம்பிக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு சர்வபௌம பட்டாச்சாரியர் கேட்கிறார், உங்களை பார்க்கறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு, அட்லீஸ்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸை ஆச்சு நீங்க அவங்க கிட்ட கொடுங்களேன். வஸ்திரப்பான ராஜார ஹொயிலே அனந்திதா மனா பிரபு ரூபா கரி பரே வஸ்திரேர பூஜனம். வஸ்திரப்பான ராஜார, உங்களுடைய அந்த ஆடையை அந்த ராஜனுக்கு, யாருக்கு? பிரதாப ருத்ரனுக்கு. பொயிலே ஆனந்திதா மன, ஆனந்திதா அவருடைய மனம் ஆனந்தம் அடையும். பிரபு ரூபா கரி, அதை உங்களுடைய உருவமாக பார்ப்பார். கரே வஸ்திரேர பூஜான, உங்களுடைய ஆடையை அவர் பூஜை செய்வார். அந்த ஆடையின் மூலமாக அவர் உங்களை காண்பார். சோ இதுதான் ததியானம். ததியானம் அப்படிங்கிறது அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு மீது பிரதாப் ருத்ராவிற்கு அந்த அளவிற்கு ஒரு பாசம், அந்த அளவிற்கு ஒரு மரியாதை, அந்த அளவுக்கு ஒரு பிரேமை, இதை எல்லாமே வளர்த்து கொண்டு அவரை பார்க்க முடியாமல் அதன் பிறகு அவர் பார்க்கிறார். அது வேற ஒரு அற்புதமான லீலை. அது போல ஒரு உத்தமமான பக்தன் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே அந்த நிலையில் பார்க்க வேண்டும். ஆனால் கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பௌதீகத்தனமான ஒரு குணங்கள் தான். அந்த பௌதீக ஆற்றல்கள், பெரிய ஒரு பெயிண்டிஸ்ட், பெரிய மியூசிக் தெரிஞ்ச ஒருவர், ஆனா பக்தி எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன வரும் அப்படின்னா, இதுல நான் ரொம்ப பெருசா போனா என்னுடைய பக்தி வளர்கிறது. ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கோயில்கள்ல they will help பெயிண்டிங் பண்றதுக்கு, மற்ற மாதிரி சேவகம் எல்லாம் பண்றதுக்கு, அது எல்லாமே they will be using மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு பௌதிக ஆற்றல்கள் எல்லாமே பகவானுக்கு செய்ய துவங்குவார்கள். அதுல தவறு கிடையாது. ஆனா மனநிலை, அதை நம்ம பகவானுக்காக செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேறு. எனக்கு இவ்வளோ திறமை இருக்கு, அதனாலதான் என்னை கோயில கூப்பிட்டுருக்காங்க, நான் அவங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய பக்தி, அதைத்தான் இந்த கனிஷ்ட அதிகாரி அவங்க அதை போய் பண்ணின உடனேவே அவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா, நானும் ஒரு பக்தனாகி விட்டேன் அப்படின்னு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பக்தி செய்யணும்னு ஆசை இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
தே வாண்ட் டு டூ த பக்தி ஒன்லி இன் அ கம்ஃபர்டபுள் ஜோன். அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கணும். அந்த வசதியாக இருக்கிற ஒரு நிலையில தான் அவர்களால் பக்தி செய்ய முடியும். அவங்க வந்து வேற எந்த விதமான பக்தியும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் பக்தி செய்வார்கள். அவங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால பக்தி பண்ண முடியாது. ஸோ இந்த கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிறவங்க தே ஆர் நாட் ஏத்திஸ்ட். அவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா அந்த ஜோனை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. அவங்களுடைய திறமை, அதற்காக அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை தரப்படுகிறது கோயில்ல, நான் ரொம்ப பெரிய பக்தி பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் அவர்களுடைய மனதில் இருக்கும். இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஹவீர் அந்த நவ யோகேந்திரர்கள், அந்த இரண்டாவது யோகி, அவர் கூறுகிறார், இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மத்தியம அதிகாரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மத்தியம அதிகாரியுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் பகவானின் மீது அன்பு செலுத்துவார்கள். பகவானின் மீது அன்பு செலுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க என்ன அன்பு செலுத்துவாங்க அப்படின்னா, ரமேஷன் பகவானுக்கு அன்பு செலுத்தி கொண்டிருப்பார்கள். எப்படி அப்படின்னா, பக்தி செய்யக்கூடிய அனைவரையுமே அவர்களுக்கும் கோயிலுக்கு வராங்க, டிவோட்டிஸ பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லார் மீதும் ஒரு விதமான அந்த பக்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொஞ்சமா வருத்தப்படுவாங்க. அதுக்காக ரொம்ப கிரேட் அஃபெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு பக்தனோடு நெருங்கிய தொடர்பை வளர்த்து கொள்வார்கள் இந்த மத்தியம அதிகாரி. ஆனால் அறியாமையில் இருப்பவர்களை பார்த்து அதற்காக எந்த விதமான ஒரு முயற்சியும் அவர்கள் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவங்க வந்து பகவான் மீது ஒரு பொறாமை குணத்தோட இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க they have to slowly move. அவங்க போக ஆரம்பிக்கல. ஆனா எல்லாரையுமே வந்து அந்த பக்தர்கள் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். கனிஷ்ட அதிகாரிக்கு என்ன டிஃபரன்ஸ்? கனிஷ்ட அதிகாரி ஒன்லி அவன் வரைக்கும் தான், அவனுடைய பௌதீக கல்வியின் மூலமாகத்தான் அவன் வந்து அந்த சேவகத்துல வந்து இறங்குறான். அதையே அவன் ரொம்ப பெரிய பக்தி பண்றதா அவன் நினைச்சுக்கிறான். அப்படிங்கிற இதுல இருந்து நெக்ஸ்ட் இந்த மத்தியம அதிகாரிக்கு வரும்பொழுது அவங்க எல்லாரையுமே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே பகவானினுடைய ஒரு அங்கம். மமைவாம்சே ஜீவலோக ஜீவபூத சனாதனகா இல்லையா, அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இவங்க மற்றவங்க எல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அந்த மாயாவினுடைய ஒரு சக்தி, மாயாவினுடைய தாக்கம், அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அவங்களுக்கு பக்தி பண்றதும் பிடிக்க மாட்டேங்குது, பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களையும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால கிளாஸ்ல ஒன்று கான்செப்ட் உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது. அந்த கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரிக்கு கொஞ்சம் தே ஆர் மூவிங் ஸ்லோலி. அந்த பக்தி பண்றவங்க வரைக்குமாச்சும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூரார் ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, பரமபுருஷரிடம் பொறாமைப்படாதவர்களிடம், அதாவது ஏத்திஸ்ட பார்த்தா நீ ஒதுங்கி போயிடு. ஏத்திஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பகவான் மீது பக்தி இல்லாதவர்கள் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து போவே கூடாது. அந்த மத்தியம அதிகாரிக்கும் இது பொருந்தும். கனிஷ்ட அதிகாரி நேச்சுரலி தே ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்ஓனிங் எவரிபடி. மத்தியம அதிகாரிக்கு வந்து ஆஹா இவன் வந்து இந்த மாதிரி இருக்கானே, இவனுக்கு போய் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் போகக்கூடாது அப்படிங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பௌதீக தாக்கத்தில் அதிகமாக இருப்பவர்கள் யாரு? ஏத்திஸ்ட், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். அந்த மாதிரி இருக்கிறதால ஒரு உண்மையான வைஷ்ணவனாக இருப்பவன் அவங்க கிட்ட போய் மாறிடக்கூடாது. மாயாவினுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். இவர்கள் எல்லாமே அந்த மாயாவின் தாக்கத்தினால் அதிக அளவில் அவங்க வந்து பஃப்ட் அப் டிவோட்டின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பஃப்ட் அப் மெட்டீரியலிஸ்ட். அவனுடைய குவாலிபிகேஷன் மூலமாக அவனுக்கு வந்து ஒரு ஆணவம், அகங்காரம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க கிட்ட போகும்போது அந்த மாதிரி பொறாமைப்படுபவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அறிவுரை.
அதன் பிறகு அவர் தொடர்ந்து கூறும் பொழுது பல்வேறு வகையான பக்தர்கள், அந்த கேள்வியிலேயே இருக்கு இல்லையா, பக்தர்களுடைய பல்வேறு வகையை பத்தி சொல்லும் பொழுது ஆர்ச்சயம் ஏவ ஹரையே பூஜம் யா ஸ்ரத்தா ஏஹதே நாதாத் பக்தேஷு ச அன்யேஷு பக்த பிராகிருத ஸ்மிருதா. பிராகிருத ஸ்மிருதா புதுமையாக பிராகிருத பக்தர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி அவர் பேசுகிறார். ஒரு பக்தனானவன் பகவானினுடைய விக்கிரக வழிபாட்டில் மீது, கோயிலின் மீது அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முழுமையாக தன்னுடைய பக்தியை அவன் காண்பிக்க வேண்டும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ச்ச விக்கிரகம் ஆலய வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்து விட்டு மற்றவர்களிடம் அவர்கள் அந்த மரியாதையை செலுத்த மாட்டார்கள். ச பக்த பிராகிருத ஸ்மிருதகா. பிராகிருத பக்தா, அந்த பிராகிருத பக்தா அப்படிங்கிறவங்க வேற யாருமே கிடையாது, பௌதீக பக்தர்கள். அவங்கள போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நானும் ஒரு பக்தன் தான், நானும் கோயிலுக்கு போறேன், நானும் எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிறேன், நானும் அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய பிஹேவியர் மற்ற பக்தர்களிடம், பொதுவான மக்களிடம் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்காது. எப்படி கனிஷ்ட அதிகாரியை வந்து நம்ம ரொம்ப பஃப்டப்னு சொல்றோம், இந்த கனிஷ்ட அதிகாரிக்கும் இந்த பிராகிருத பக்தாக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, கனிஷ்ட அதிகாரி வெறும் கோயில்ல அந்த விக்கிரகத்தில் மட்டும்தான் பகவான் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், வேற எங்கேயுமே கடவுளை அவர்களால் காண முடியாது. ஆனா இந்த பிராகிருத பக்தா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆலய வழிபாட்டு அதுல எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க. அந்த கனிஷ்ட அதிகாரியை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பார்கள், கொஞ்சம் அதிகமான நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அந்த பௌதீகத்தனங்கள், பௌதீக விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வேற யாரையுமே மதிக்க மாட்டாங்க, வேற யாரோடையுமே பழக மாட்டாங்க. பழகினாலும் கூட அந்த ஆணவம், அந்த டாமினேட்டிங் ஃபேக்டர் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த பகவான் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு தெரியாது, ரொம்ப கீழ்நிலையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த ஆணவம் மற்றவர்களோடு பழகும் போதும் வேற இடத்துல வேற ஜீவாத்மாவிடமிடம் கூட நீ பகவானை காண வேண்டும் அப்படிங்கிற நிலையிலிருந்து அவர்கள் மாறி அந்த ஆணவம் மேலோங்கி இருக்கும் அவர்களுக்கு. காரணம், பகவான் நம்ம வீட்லயும் இருப்பாரு, நம்ம ஆபீஸ்லயும் இருப்பாரு, தெருவிலும் இருப்பார், காடுகளிலும் இருப்பார், எல்லா இடத்துலயுமே பகவான் இருப்பார். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி பார்ப்பதற்கு தெரியாது. So this is called the Prakrita Bhakta, basically a materialist devotee. மத்தியம அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், இவங்களுக்கு வந்து பகவான் தான் காரணகர்த்தா, அனைத்திற்குமே பகவான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக தெரியும். இவங்க எப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்பிக்கை அற்றவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அறியாமையில் இருப்பவர்கள் மீது கருணை காண்பிக்க வேண்டும். அறியாமை அப்படின்னா, இந்த இடத்துல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அறியாமை அப்படின்னா, பகவான் பக்தி இருக்கும் அவங்களுக்கு, ஆனா யாருக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு புரியாது. தேவ வழிபாட்டில் அதிக அளவில் நாட்டம் கொண்டவர்களா இருப்பார்கள், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்காது. ஆனா ஒரு ரெஸ்பெக்ட் தரணும், வேதங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரணும், மரியாதை தர வேண்டும், அந்த மாதிரி கலாச்சாரம் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாசம் அப்படின்னா தே டோன்ட் டேக் நான் வெஜிடேரியன் ஐட்டம். ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தே யூஸ் டு ஹாவ் 2 கேஸ் கனெக்ஷன்ஸ். ஒன்னு வந்து டு குக் நான் வெஜிடேரியன் ஃபுட், ஒன்னு வந்து வெஜிடேரியன் ஃபுட். அதுவும் எஸ்பெஷலி புரட்டாசி மாசம் அப்படிங்கும்போது they intentionally use only that vegetarian stove. அந்த அளவுக்கு அவங்க மனசுல அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். இவங்களுக்கு உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது. தட் இஸ் கால்ட் ignorance. இந்த இடத்துல ஓவராலா they wanted to follow some நியமங்கள், ஒரு லிமிட்டெட் பீரியட். அதே மாதிரி வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் முழுமையாக அவங்கள வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. மற்ற நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது.
திஸ் இஸ் கால்டு இக்னரண்ட். இந்த மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவங்க எப்படி அப்படின்னா, இது போன்றவர்களிடம் தங்களுடைய கருணையை காண்பிக்க வேண்டும். இதே நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி, பக்தர் அல்லாதவரிடம் அவர்கள் போய் ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப நான் அது சொல்லும் போது உங்க மைண்ட்ல டவுட் வந்திருக்கலாம், என்னது இது நம்ம எல்லாருக்கும் தான் நம்ம பிரச்சாரம் பண்ண சொல்றாங்களே நம்ம இயக்கத்துல அப்படின்னா. அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். நம்ம பிரச்சாரம் அப்படிங்கும்போது யார் ஒருவன் அவமரியாதை செய்கிறானோ நம்முடைய இயக்கத்தை, நம்முடைய சம்பிரதாயத்தை, நம்முடைய ஆச்சாரியர்களை எவன் ஒருவன் அவமரியாதை செய்கிறானோ அவனிடமிருந்து தூர விலக வேண்டும். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா வேற எதையாச்சும் தெரிஞ்சுப்பாங்க. அவர்கள் தான் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் கருணை காண்பிப்பவன் தான் மத்தியம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி நம்ம சொன்ன மாதிரியே அவனுக்கு கம்ப்ளீட்டா இந்த தத்துவமே தெரியாது. அவன் ஆலயத்துக்கு போறானா, மசூதிக்கு போறானா, இல்லைன்னா தேவாலயத்துக்கு போறானான்னு தெரியாது. ஆனா எல்லாம் ஒரு நாள் போயிட்டு வருவாங்க. மற்ற நாள்ல வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இது என்னன்னா, ஆத்மானோ பக்தி தர்பதகா. தர்பதகா மீன்ஸ் இட் இஸ் ஒன்லி அ ஃபார்மாலிட்டி. ஒரு போய் பண்ணிட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா போகணும், வெள்ளிக்கிழமை ஆனா போகணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர, பக்தினா என்னது, சமயம் என்றால் என்ன, சமய கோட்பாடு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி அந்த 3 விதமாக கனிஷ்ட அதிகாரி, உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதை பற்றிய ஒரு விளக்கங்கள் அவர் தருகிறார். ஃபர்தரா அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்களுடைய இந்திரிய கட்டுப்பாடு, அதாவது அவர்கள் அது போன்ற ஒரு சேவகத்தில் ஈடுபடும் பொழுது எல்லாமே பகவான் அப்படிங்கிற மாதிரி. இது எங்க சொல்ல வர்றாரு, உத்தமமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பகவானினுடைய பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அந்த இந்திரியங்கள் கிளர்ச்சி அடையவும் விடமாட்டார்கள், இந்திரியங்கள் திருப்தி அடையவும் விடமாட்டார்கள். அவங்க என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அந்த பக்தி தொண்டில், இல்லையா, அந்த பக்தி செய்யும் பொழுது எந்தெந்த வஸ்துக்களின் மீது அவர்களுடைய இந்திரியங்கள் அதை பார்த்தும் அவர்கள் கிளர்ச்சி அடைய மாட்டார்கள். சென்ஸ் கண்ட்ரோல் சொல்றோம் இல்லையா, அந்த சென்ஸ் கண்ட்ரோலை தான் அவர் சொல்றாரு. கம்ப்ளீட்டா அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நமக்கு 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சொல்றாரு அவரு, எப்படி இந்த பௌதீக வாழ்க்கையில் உடல், அந்த பிராணவாயு, அதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க, பாகவத பிரதானா அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே பேச போறாங்க. அது நம்ம கிளாஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அதை பத்தி பேசலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம்.